ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டிற்கான நிதியை கேட்டால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரகாட்டக்காரன் திரைப்பட வசனம் போல பேசுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். இரு தலைவர்களின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அந்த 5000 கோடியை உபயோகிச்ச கணக்கா தமிழ் மக்களுக்கு முதல்ல சொல்லுங்க. மத்திய அரசே ஒண்ணும் கொடுக்கிறார். 900 crores முன்னாடி கொடுத்த பணத்தை சரியா நீங்க உபயோகிச்சிருந்தாலே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். வர புயல் வரத்தான் போகுது, ஆனா தடுத்து நிறுத்தி இருக்கலாம் சேதத்தை. அதனால இப்ப நீங்களும் வந்து பாத்துட்டு போனீங்களே, ஏங்க ஒரு பைசா எப்படி சொல்றீங்க? ஒரு பைசாவா? கொடுத்த 5000 கொடுத்த 950 எங்க போச்சுங்க? அதனால நான் கொடுக்காம இருக்கேன், அதையும் நான் சொல்லல. ஆனா கேள்வி கேட்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு பைசாங்கிற பாஷையை கொஞ்சம் யோசிச்சு ஒரு பைசாவா? சென்னை சீரழிஞ்சிச்சு மிச்சம் போது 5000 கோடி எங்க போச்சு? அதுக்கு முன்னாடி புயல் எது வந்தாலும் சரி அந்த 950 உங்க கையில வச்சுக்கோங்கன்னு முதல்ல வருஷம் முழுக்க கொடுக்க வேண்டிய 950 ஆல்ரெடி கொடுத்து வச்சிருந்தோமே, அதை எங்க உபயோகிச்சீங்க? அதை கொஞ்சம் கணக்கு சொல்லுங்க. வரக்கூடிய பணம், வரப்போற பணம், ஹை லெவல் கமிட்டி மீட்டிங்க்கு அப்புறம் வர வேண்டிய பணம் வரத்தான் வரப்போகுது. சும்மா இந்த மாதிரி கேள்வியை கேட்டு 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 மக்களை ஒரு பிரமப்படுத்தி ஒண்ணுமே வரல மோதிக்கிட்டேன்னு சொல்றதுக்கு பிளீஸ் அட்டம் பண்ணாதீங்க. நாங்க கேட்கிற நிதி NDRF என்ற தேசிய பேரிடர் நிதியிலிருந்து 37,000 கோடி ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுல செலவு செய்யாம 58,000 கோடி ரூபாயை வச்சிருக்கீங்களா? அந்த நிதியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னு தான் கேட்கிறோம். அவங்க கொடுத்ததா சொல்றது பேரர் ஏற்பட்டாலும் ஏற்படவில்லை என்றும் சொன்னாலும் நமக்கு கண்டிப்பா தர வேண்டிய SDRF என்ற மாநில பேரிடர் நிதி. கரகாட்டக்காரன் ஒரு சினிமா பார்த்திருப்பீங்க நீங்க, ஃபேமஸான படம். அந்த படத்தில் ஒரு சீன் வரும், வாழைப்பழ காமெடி. அது மாதிரி அதுதான் இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பார்த்தா அவங்களுக்கு நக்கலாக தான் இருக்கு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.